குழந்தைங்களே, பகீரத பிரயத்தனம் அப்படிங்கிற ஃப்ரேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பகீரத பிரயத்தனம்னா எவ்வளவு தடங்கள் வந்தாலும் துவண்டு போகாம, முயற்சியை கைவிடாம, விடாமுயற்சியோட இலக்க அடையறதுக்கு தான் பேரு பகீரத பிரயத்தனம். ஏன்னா பகீரதன் அப்படி ஒரு செயலை செய்ததால் தான் அதற்கு பகீரத பிரயத்தனம்னு பேர் வந்தது. அந்த கதையை நாம இப்ப பார்க்கலாம். போன வீடியோவில் சகரன் தன்னுடைய குமாரர்களை அனுப்பி அந்த யாகத்துக்காக அனுப்பி வச்ச குதிரை என்னாச்சு, அதை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தார். அவங்களும் போனாங்க. போய் அவர்கள் கபில முனிவருடைய சாபத்துக்கு ஆளாகி சாம்பலா போயிட்டாங்க. அதனால அவங்க திரும்பி வரவே இல்லை. சகரன் இங்க கவலைப்பட்டு கடைசியில தன்னுடைய பேரன் அம்சுபனை கூப்பிட்டு, நீ போய் மூல முடுக்கெல்லாம் தேடிட்டு வா, அவங்க எங்க இருந்தாலும் கூட்டி கொண்டு வா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அம்சுபனும் பாதாளத்துக்கு குறைஞ்சு போய் பார்க்கறான். கடைசியில அந்த குதிரையை பார்க்கறான். யாகத்துக்காக அனுப்பி வச்சிருந்த குதிரையை பார்க்கறான். அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பல் குவியல் ஒண்ணு இருக்கு. இவனுக்கு என்னன்னு புரியல. அந்த இடத்துல கருடன் மரம். கருடன் இவனுக்கு உறவினர். அவர் சொல்றார், அம்சுபன், நீ பார்க்கிற இந்த சாம்பல் குவியல் உன்னுடைய சித்தப்பாக்கள். அவங்க கபில முனிவருடைய கோபத்துக்கு ஆளானதால அவங்களை சுட்டு எரிச்சுட்டாங்க. அவங்க சாம்பல் ஆயிட்டாங்க. இந்த யாக குதிரையை கூட்டிட்டு போய் நீ நல்லபடியா யாகம் நடத்து அப்படின்னு சொல்றான். அப்போ என்னுடைய சித்தப்பாக்கள் எப்படி நற்கதி அடைவாங்க? அவங்களுக்கு பித்ருக்கடன் பண்ணணுமே அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவர் சொல்றார், இதுக்கு கங்கைய பாதாள லோகத்துக்கு வர வச்சு அந்த தண்ணீர்ல இந்த சாம்பலை கரைச்சு பித்ருக்கடன் பண்ணினாத்தான் அவங்க நற்கதி அடைவாங்க அப்படின்னு சொல்றார். சகரன் இந்த விஷயம் அம்சுமன் இந்த விஷயத்த சகரனுக்கு சொல்றார். தாத்தா கிட்ட வந்து சொல்றார், இப்படி சொன்னாரே கருட பகவான். அவர் தன்னுடைய மகன்கள் எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு ரொம்ப வருத்தத்துல கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போயிட்டான். சகரனுக்கு அப்புறம் அம்சுமன் அயோத்தியா ஆள்றான். அவனுக்கு அப்புறம் திலீபனுக்கு அப்புறம் பகீரதன் ஆட்சி பண்றான். பகீரதன் பயங்கர தீரன். அவனுக்கு குழந்தை பேரு கிடையாது. தனக்கு குழந்தை வேண்டும்ங்கிறதுக்காகவும் தன்னுடைய முன்னோர்களுக்கு பித்ருக்கடன் செய்வதற்காக கங்கையை ஆகாயத்திலிருந்து பாதாளத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகவும் பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்றான். எப்படி தபஸ் பண்றான்? 4 பக்கமும் தீ மூட்டி அதுக்கு நடுவுல நின்று மேல ஆகாயத்துல சுட்டரிக்கிற வெயில்ல நின்று தபஸ் பண்றான். பிரம்மாவை குறிச்சு கடுமையான தபம் பண்றான். அந்த தவத்தின் பலனாக பிரம்மா அவன் முன்னாலே தோன்றுறான். அவர் தோன்றி கேட்கிறார், அப்பா உங்களுக்கு என்ன வேணும்? அவன் சொல்றான், எனக்கு குழந்தை பேர் வேணும். இந்த மாதிரி கங்கை நதி பாதாளத்துக்கு வந்து இந்த என்னுடைய முன்னோர்களுடைய சாம்பலை கரைச்சு அவர்களுக்கு பித்ருக்கடன் செய்யணும். உனக்கு குழந்தை பேருக்கு நான் வரம் கொடுத்துருவேன். ஆனா கங்கையை பாதாளத்துக்கு கொண்டு வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கங்கை பாதாளத்துக்கு இறங்கி ஆகாயத்திலேருந்து இறங்கி வரும்போது அந்த போர்ஸ தாங்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, அவர் சிவபெருமான். நீ அவரை கேளு. திருப்பியும் இவர் தபஸ் பண்றார். சிவபெருமானை குறிச்சு தவம் பண்றார். தவம் பண்ணி கடுமையான தவம், நிறைய ஆண்டுகள் தவம் பண்ணி சிவபெருமான் பிரத்யட்சமான. சிவபெருமான் கேட்கிறார், என்ன வேணும்னு. இவர் சொல்றார், சரி கங்கையை நான் தலையில் தாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறார். அப்ப கங்கை ஆகாயத்திலிருந்து பூமிக்கு பாதாளத்துக்கு போறான். அவ அங்கேருந்து ஆக்ரோஷமா வரா. அவ்வளவு போர்ஸோட வரா. அவளோட எண்ணம் என்னன்னா, நேரம் சிவபெருமான் தலையில இறங்கி அப்படியே பாதாளத்துக்கு போகணும். அவளோட கர்வத்தை அடக்கணும்னு சிவபெருமான் நினைக்கிறார். என்ன ஒரு நினைப்பு அவளுக்கு அப்படின்னு. அவள் ஆகாயத்துல இருந்து பூமிக்கு இறங்கும் பொழுது அவளை தன் தலையில வாங்கிக்கிறார் சிவபெருமான். வாங்கிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் தன்னோட ஜடாமுடியில லாக் பண்ணிடுறார். வெளியில போறதே இல்லை தண்ணி. பகீரதனுக்கு ஒரே ஷாக்கு. ஐயோ, கஷ்டப்பட்டு நான் கங்கையை கூட்டிட்டு வந்தேன், இப்படி தண்ணியே வரலையே.
திருப்பி சிவபெருமானை நோக்கி ப்ரே பண்றார். அப்போ சிவபெருமான் சொல்றார், கங்கையோட கர்வத்தை அடக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணினேன், நான் அவளை ரிலீஸ் பண்றேன். தன்னுடைய ஜடாமுடியில 7 துவாரத்தின் வழியாக கங்கை நீரை வெளியில விடுறார். அதுல 3 துவாரத்திலிருந்து வர நீர் கிழக்கு முகமாகவும் 3 மேற்கு முகமாகவும் 7வது துவாரத்திலிருந்து வர தண்ணி தான் பகீரதனுக்கு பின்னாடி போடும். பகீரதனை ஃபாலோ பண்ணிட்டு போதும். அப்படி குதித்து 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 உற்சாகமா கங்கை வர வழியில ஜன்கு மகர்ஷியோட ஆசிரமம் இருக்கு. அவ வந்த வேகத்துல அந்த ஆசிரமத்தையும் சேதாரப்படுத்திட்டு போயிடுற. ஜன்கு மகர்ஷிக்கு கோபம் வருது. என்ன ஒரு மட்டு மரியாதை இல்லாம சுத்தி போக கூடாதா, இடம் இல்லையா, அப்படி என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த தண்ணி அப்படி தன் உள்ளங்கையில எடுத்து குடிச்சு விடுறாரு. தண்ணி காலி. பகீரதனுக்கு திருப்பி ஷாக். ஐயோ என்னடா இது, இப்பதான் சிவபெருமான் காலில் விழுந்து நான் வாங்கிட்டு வந்து திருப்பி இப்படி ஆயிடுச்சு. தேவர்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஜன்கு மகர்ஷி கிட்ட ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஐயோ பாவம் பகீரதன், நீங்க கங்கையோட தப்ப மன்னிச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லி தன்னுடைய காது வழியா கங்கை நதியை வெளியே விட்டார். அப்படி ஜன்கு மகர்ஷியின் காது வழியாக வெளியே வந்ததால் அவளுக்கு ஜான்ஹவி அப்படின்னு ஒரு பேரு கங்கைக்கு உண்டு. அந்த நீர் பகீரதன் ஃபாலோ பண்ணி போய் பாதாளத்துக்கு போய் அவனுடைய முன்னோர்கள் சாம்பல் குவியலாக இருந்ததை கரைச்சு பித்ருக்கடன் பண்ணி அவர்களை நற்கதிக்கு கொண்டு செல்கிறார். இதுதான் பகீரத பிரயத்தனம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துவண்டு போகாமல் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்பட்டான் பகீரதன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு